நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வட மாநிலத்தவர்கள் அட்டூழியம். பல்லடம் பஸ் நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட வாக்குவாத தகராறு முற்றி அடிதடி பிரச்சனையாக மாறி ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு ஓடினர். பின் பொதுமக்கள் மீதும் வாகனங்கள் மீதும் கடைகள் மீது தாக்குதல் நடத்தியது சிசிடிவியில் பதிவாகியது. போலீசார் அவர்களை பிடித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற 3வது சிலம்ப தேசிய போட்டியில் சென்னையை சார்ந்த 19 வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்று 4 தங்கப்பதக்கங்கள் 2 வெள்ளிப் பதக்கங்கள் 13 வெண்கலப் பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்றனர். நம் அண்டை மாநிலமான கர்நாடகா பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கியதற்காக கடந்த வாரத்தில் மட்டும் 112 பேரிடமிருந்து 5,60,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. கோடைக்காலம் துவங்கியுள்ளதால் பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரியம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். குடிநீரில் வாகனங்களை கழுவினாலோ கட்டிட வேலைகளுக்கு பயன்படுத்தினாலோ செடிகளுக்கு ஊற்றினாலோ 500 முதல் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஈஷா யோகா மையத்தில் இன்று சிவராத்திரி விழாவில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு கோவை வந்துள்ளார். அவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் முருகன் மற்றும் தமிழிசை வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் தென்னரசு அவர்கள் தலைமையில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துடியலூர் பகுதியில் ஐடி காலேஜில் படிக்கும் 18 வயது சிறுவர்கள் பிறந்த நாள் கொண்டாட சாமலாபுரம் நொய்யல் ஆற்றங்கரையில் கேக் வெட்டி சாப்பிட்டு முடித்து ரீல்ஸ் செய்ய குளிக்க சென்றனர். 2 பேர் மட்டும் தொலைவாக குளிக்க சென்றனர். நீந்த தெரியாமல் ஒருவர் தண்ணீரில் மூழ்கினார். தீயணைப்பு துறையினரும் மங்களம் காவல்துறையும் விரைந்து வந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு சிறுவனை எடுத்தனர். எவ்வளவு போராடியும் சிறுவனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என தீயணைப்பு துறையும் காவல்துறையும் வருத்தத்துடன் திரும்பினர். கோவை வெங்கடாபுரம் பகுதியில் அமைந்துள்ள கோவை மாநகராட்சி பி. கமலநாதன் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் 27/2/2025 நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. அவினாஷி லிங்க மனையியல் நிறுவனம், நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் மற்றும் PSG மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடக்க உள்ளது. அனைத்து நோயாளிகளுக்கும் மருத்துவ ஆலோசனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்படும் என பொதுமக்கள் அழைக்கப்படுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நகர செயலாளர் வெள்ளைச்சாமி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.